நீங்கள் ஸ்பைடர் மான்ஸ்டர் இருந்தால் ஒரு கேம் விளையாட போகிறோம். ஸ்பைடர் மான்ஸ்டரில் ஸ்பைடர் ஹாரர் மல்டிப்பு வாங்க போகலாம். ஏதாவது சூச்சு சேர்லஸ் கூட ஃபோன் வருஷனா என்னன்னு தெரியல. நம்ம 3 பேர் வரோம். இது ஒருத்தர் ஆட்டோ அப்படியே ஜாயின் ஆகிட்டாரு. இது நான் ட்ரெயினை பார்த்துக்கிறேன். ஏதாவது இருக்கா? இங்கே வீடு இருக்குங்க. கடைக்கு போகலாங்க. வாத்தலைவா வந்தாலும் வருங்க. ஆமாம், அது வேறு கொடூரமாக வந்துடுது. வந்துட்டான் நடுது. இல்லை யார் நினைக்கிறான்? கதவு இங்கே இருக்குங்க. கதவு ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு கேஸ் கேன் இருக்குங்க. கேஸ் கேன் நான் எடுத்துக்கிறேன். நான் எடுக்கணும்னு பார்த்தேன். 8 கேஸ் கேன் இருந்தால் ஓப்பன் பண்ணி தப்பிச்சிடலாங்க. அதான் ட்ரெயின் இருக்கிறாங்க. இருடா, எங்கிட்ட ஒரு வீடு இருக்குங்க. இது இருக்கா? ஸ்கிராப் தான் எனக்கு கிடைக்கல. இந்த வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் அந்த மின் விளக்கு பக்கத்தில் போய்ட்டுக்கிட்ட போகிறேன். கேஸ் கேன் ஒன்று இருந்தது. 2 வச்சுருக்கேன். இப்போ கேஸ் கேன் இன்னும் 6 நீயே எல்லாத்தையும் எடுத்துருவியாடுங்க. நாங்களும் ஒன்றாவது பண்ணணும் வேணாமா? நீயே சொல்லு. ஆளுக்கு ஒன்று பண்ணலாம். கரெக்டாக இருக்கும். இன்னொருத்தன் பண்ணுவானான்னு தெரியல. கிட்ட வந்து நிறுத்துறேன். ட்ரெயின் பக்கத்தில் வந்துடும் நினைக்கிறேன். கிட்ட வந்து நிறுத்துறேன். ஆவா, எனக்கு மட்டும் ஒன்றுமே கிடைக்கல. எல்லாத்தையும் நீயே பொறுக்கிட்டேன். 2 கேஸ் கேன் தான் எடுத்தேன். ட்ரெயின் பொசிஷன் நினைக்கிறேன். அடுத்த வீடு எங்கே இருக்கு பார்த்து நிறுத்துறேன். வீடில் மின் விளக்கு எரிஞ்சாலே நிறுத்து. அங்கே ஸ்கிராப்லாம் கிடக்கு. இன்னும் இது வரல. இன்னும் அதிசயமாக வராமல் இருக்கான். பாட்டேன். வந்துட்டானா? அங்கிட்டு வந்தோம். எங்கிட்ட மறந்து போயிட்டான். வீடு இங்கே இருக்குது. திடீர்னு வந்துட்டானா? ட்ரெயின் எழுத்து. நான் போகிறேன். யாரும் நிற்கிறா? நான் அல்லடா. ஸ்கிராப் வந்துடும். உள்ளே வந்துட்டு அப்படியே ஸ்கிராப் வெளியே கிடந்தது. கேஸ் கேன் ஒன்று இருக்குவா? வந்து சொன்னேன்லாம் வருதுன்ட்டு. கேஸ் கேன் இதுக்குள்ளே இருக்குது. வேணா வந்து எடுத்துக்கோ. இருபது போவீங்க ஃபஸ்ட்டு. நான் இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ட்ரெயின் எடுத்துக்க போகிறேன். அதை வச்சிடுறா. நானே எடுத்துக்கிறேன். என்னால் எடுக்க முடியாது. எப்படியும் எடுக்க முடியாது. 3லாம் எடுக்காதா? எடுக்காமல் எடுக்க முடியல. அப்போ கேஸ் கேன் நீ எடுத்துக்கோ. ஐயோ வரான்டா. இருங்க, அவனை அந்த ட்ரெயினை காமிக்கிறேங்க. எங்கடா இருக்கு? என் பக்கத்தில் வந்துட்டான். இந்த பாருங்க, அங்கே தெரியுதாங்க. அந்த ஜன்னலில் ஒழுங்காக தெரியாதுங்க. இருங்க, அவங்களுக்காக வெளியே வந்து காமிக்கிறேன். பாருங்க, அங்கே இருக்குது பாருங்க, பெருசா வீடாட்டமே. நான் 2 ஸ்கிராப் வச்சுருக்கேன். எப்படி கொண்டு வருவேன்னு தெரியல. போயிடுச்சா? சுடுங்கடா. அங்கிட்ட வருது. போகுது. போயிடுச்சா? அவன் சைடு தான் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் ஒரு கேஸ் கேன் மட்டும் இந்த வீட்டில் இருக்கு. போயிடுச்சு. இருப்பா, எனக்கு எங்கன்னு தெரியாது. போயிடுச்சா? போயிடுச்சு. ஆனால் சவுண்டு கேட்குது. யாரும் நடிக்கிறான்? விட்டுட்டு போயிட போகிறான். வேமாவா? அந்த வீட்டில் இருக்குது. நான் போகிற வீட்டில் இல்லை. இப்போ இங்கே இந்த வீட்லேயும் ஒன்று இருக்குது. இந்த இடத்துக்கோ. எங்கே இருக்குது கேஸ்? சொல்லுங்க. அந்த வீட்லேயும் ஒன்று இருக்குது, இந்த வீட்லேயும் ஒன்று இருக்குது. 2 வீட்லேயுமே ஒன்று. ஸ்கிராப் என்ட்ரன்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. என்ட்ரன்ஸ் நான் சொல்கிறேன். வா, இப்படியே வா. எடுத்துட்டியா ஒன்று? இந்த வீட்டுக்கு வா. இந்த வீட்டில் அங்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கிட்டு இருக்கு. இப்போ வேகமாக போய் நம்ம போவோம். தப்பிக்கலாம். வருது ட்ரெயின். வந்துச்சா? கிட்ட இன்னும் வரல. வா, சத்தம் கேட்டுது. இப்போ வேகமாக கேஸ் சொல்லி இன்னும் கேஸ் போடுறது. அவள் போகணும். 2 பெட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். இன்னும் 2 வேணுங்க. இன்னும் 4 வேணும். 4 கேஸ் ஒன்று இருந்தால் வச்சிடலாங்க. இங்கேயே எங்கள் வீடு இருக்குங்க. இதெல்லாம் இப்போ லோட் அடிக்க வேணாங்க. இருடா, அதில் ஏதாவது இருக்குங்களா? சரி. அதில் கேஸ் சிலிண்டர் போட்டு வந்து இன்னும் இதில் கேஸ் சிலிண்டர்லாம் கலந்து வேஸ்ட்டாக போயிடும். இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. இந்த ஸ்கிராப் கிடக்கு. ட்ரெயின் நின்று குறைஞ்சிருக்காட்டிக்கே. நான் எங்கள் வீட்லேயும் உண்டு. 2 ஸ்கிராப் இருந்து தீமட்டு எடுத்துக்கிட்டான். பாவாங்க எங்கள் கிட்ட வந்து பக்கத்தில் வந்துருச்சு. எடுத்துட்டு வண்டியை ஏறிட்டியா? மேலே அது போயிட்டேன். அதில் தான் 2 ஸ்கிராப் இருந்தது. தீமட்டு எடுத்துக்கிட்டான். அந்த ஆர்மருக்கு போடுங்கடா.
போடு போடு. நான் ஒன்று போட்டேன், அப்புறம் ட்ரைன் எடுத்து கொஞ்சம் போட்டேன். அந்த இது இருந்தால் வேகமாக இறங்கி போகணும். வந்துருச்சு அது இது வந்துருச்சுடா. நிறுத்து நிறுத்து. இதான் நம்ம இந்த வழியாக தான் தப்பிச்சு போனோம் நாங்கள். இப்போ நான் ஆளுக்கு ஒரு ஜென்ரேட்டர் ஓப்பன் பண்ணுங்க. இங்கே 2 ஸ்கிராப் கிடக்குது. இங்கே ஒரு ஸ்கிராப் கிடச்சிருக்கு. இங்கே ஒரு ஜென்ரேட்டர் ஆன் வீடுடா, ஒரு டவுன் மாதிரி ஒரு வீடு இருக்கு. கடைசிங்க. ஜென்ரேட்டர் ஒன்று ஆன் பண்ணிட்டேங்க. நானும் இப்போ ஒன்று ஆன் பண்ணிடுவேன். வருது வருது கிட்டே வந்துச்சோடா. போச்சுடா, மாட்டணும். கிட்ட இங்கே வந்துக்கிட்டோன்னா வண்டிக்கிட்ட அவன் திருப்பிட்டானா போதும். நீ போடு ஜென்ரேட்டரு. இங்கே 2 போட்டேனே. ஆன் பண்ணிட்டேன். அந்த ட்ரெயின் வந்துடும் தான். இது வேற. சரி ஆன் பண்ண வண்டியில் இருக்கு. வண்டி கேட்டுங்க வீடு இருக்கா? இங்கே மேலே போனால் அடிச்சு போடுவான். நான் வேற தப்பாக பண்ணிட்டு இருந்தா. ஐயோ, கடைசி தடவை பண்ணு. நான் வெயிட் பண்ணுறேன். வா வா வந்துடும் வண்டி. அவனை விட்டாலும் பரவாயில்ல. அப்படியே விட்டு போயிடலாமா? நீ வேமா வா. அவன் வரான பின்னாடி கூட இருந்துட்டு போடும் கூட. எங்கேயாவது விட்டு போயிடலாம். அவன் நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான். கொஞ்சம் பக்கத்தில் போ. அவன் தானே யாருன்னு அடிக்கிறான். நிறுத்துறா. ஒரு டவுன் வரும் பாரு. இப்போ சரிடா பார்த்து நிறுத்து. ஒரு டவுன் மாதிரி நிறைய வீடு இருக்குது. எங்கேயும் வீடு இருக்குது பாரு. இங்கே தான் சொன்னேன். போனவா ஆளுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போயிடலாம். அவன் பாட்டில் விட்டு போயிட போகிறான்டா. நான் ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். இங்கே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. போகலாம். வேறு வீடே இல்லையா? இருக்கும்டா. ஆர்டர் இருந்துச்சு. வீடு இல்லை. போகலாம். இந்த இங்கே கீழே இருக்குது. எங்கே? கீழே இருக்குதும். எங்கே கிட்ட தாண்டா இருக்குது. ஏதாவது நான் எடுத்துக்கிறேன். ஸ்கிராப் கிடக்குது. அவ்வளோதான். அப்புறம் ஒரே ஒரு ஸ்கிராப்புக்கு தான் அவ்வளோ வரும் தான். தண்ணி அது ஸ்கிராப் போனால் வந்துட போகுது. ட்ரெயின் இங்கிட்டு இருக்கு. அது என்ன வரல தானே? வரல வா வா. வண்டி எடு. ஏறிட்டா. சூடு ஏறிட்டு போட்டு இருந்துட்டு போடும் கூட. இது பேசாமா இதெல்லாம் வேணாம். வாடா ஃபஸ்ட்டு போய் ஜென்ரேட் வருது வாடா. இல்லை நான் போயிட்டேன்டா. அது ஒன்று அடிச்சு போயிட்டேன். போயிடுச்சு. சண்டை போடுங்க. போயிடுச்சு அது. வாவா. இந்த வீடு நான் ஏற்கனவே போயிட்டேன் இல்லையா? ஆமாம் இதில் தான் நான் அதுக்குள்ளேயே நிறுத்தினேன் வண்டியை. நான் நிறுத்தவே இல்லையே. சரிட்டா. ஆமாம் அது வருது பின்னாடி போயிடி. நான் வண்டியை பார்த்துக்கிறேன். வீடு வந்தால் நிறுத்தினேன். கேஸ் கேன் 4 தான் எடுத்துனா முடிஞ்சிச்சு. ஒரே அடி போட்டுருச்சு. ஒரு அடி. ஸ்டாப் என்ன வச்சுருக்கேன். புல்லட் இல்லைடா. வீடு நிறையா இருக்குது. நம்ம அடிக்கணுங்க அந்த வண்டி. ஓடிடுச்சு அதுக்குள்ளேயும். அது அந்த வீட்டுக்கிட்ட தானே போகுது. இங்கிட்டு வா. இங்கிட்டு போகலாம் போ. இங்கிட்ட ஒரு வீடு இருக்குதுடா. போடாதுடா. நீ கேஸ் கேன்டா எடுத்துட்டு வாடா. அவன் போடாம கேஸ் கேனு. ஒன்று எடுத்து நான் எடுத்துக்கிறேன். 2மே அவன் எடுத்துட்டான்டா. ஸோ வண்டி எடுங்க. நான் வண்டி எடுத்து உள்ளே நிறுத்துறான். நீ மேலே ஏறு. நம்ம டக்குன்னு நிற்காம போயிடலாம். அவன் எங்கே ஏறிட்டானா? அப்படியே போயிடலாம். ஏறிட்டானுங்க. தற்குறி. எங்கே போயிருக்கான்? அவன் 2 கேன் வச்சிருக்கானே. ஆனால் கேஸ் சரி விடு. நம்ம விட்டுறலாம். விட்டுட்டு போயிடலாம். ஆனால் 2 கேஸ் கேன் வச்சிருக்கான். நிறுத்து. பாவம் முடியாரான் அப்படி. வர எல்லாத்தையுமே எடுக்கிறான். சரி இங்கேயும் வீடு இருக்கா? பின்னாடி போகுது. பின்னாடி எடுத்துட்டு அவன்கிட்ட 2 கேஸ் கேன் இருக்கு கைஸ். சரி வாங்க. 2 தான். முன்னாடி வரட்டுமா? அங்கேயே இருக்கியா? போயிடலாம். முன்னாடி வரேன். முன்னாடி வரேன். வேறு பேஸில் போகிறான். வரேன் வா. ட்ரெயினில் ஏறிக்கு வந்து அந்த வீட்டிலலாம் லூட் அடிச்சுட்டு போயிடலாம். இவன் ட்ரெயினுக்கு பேஸில் விட்றான். ஆட்டெலாம் கூட ட்ரெயின் கண்ட்ரோலில் ஒன்றுமே. நான் பிரேக் பிடிச்சிட்டான். ஸ்க்ராப் ஒன்று இருக்குடா.
சுறாவா இதெல்லாம் இன்னும் வீடு இருக்குடா. வீட்டு முன்னாடியே ஸ்கிராப்லாம் கிடக்கு. ட்ரெயின் வருது. கேஸ் நீ வச்சிருக்க, உனக்கு எது கிடச்சதா? அவன் தானே அடிக்கிறான். ஒன்றும் இல்லை, அவன்கிட்ட தான் 2 இது இருக்குது. ட்ரெயின் எடுத்துக்கு 4 ஸ்க்ராப் போட்டேன். அவன்கிட்ட ஒரு 2 1 இருக்குது. அதை வச்சு ட்ரெயின் 6 மார்க் போடுறேன். இந்த லெவலில் தெரியாச்சு. அடுத்த வீடு எங்கேயும் வீடு இருக்குது. இருக்கேன் அந்த வீட்டுக்கு போனால் நீ அந்த வீட்டுக்கு போ. ஒன்றும் இல்லை, இந்த வீட்டில் ஸ்க்ராப் இருக்குது. அவ்வளோதான். எடுத்துக்கோ. வெளியே ஒரு ஸ்கிராப் இருந்துச்சு. போகலாமா? இப்போ நம்மளுக்கு தேவை கேஸ் சொல்லியிருந்தேன். நான் முன்னாடி போகிறேன். போவா, ட்ரெயின் எடுத்துன்னு வாங்கடா. வந்துட்டு தான் இருக்கும். பக்கத்தில் வந்துட்டீங்களா? ட்ரெயின் முடக்கு திரும்ப வந்துருச்சு. வா, கேஸ் சொல்லியிருக்கானு நிறுத்தினேன். ஒரே ஒரு ஸ்கிராப். அவனை கூட்டுவான். நான் பண்ணிடுறான்டா. அப்படியும் போயிட்டு வந்துருக்கு. இங்கே இருக்கேன். கேஸ் சிலிண்டர் பக்கத்தில் போய் தேடி பார்த்துட்டு வரேன். பக்கத்தில் இங்கேயே தான் இருப்பேன். வரேன். இங்கேயே தான் இருக்கேன். அவனா ஸ்டார்ட் பண்ணா? ஸ்டார்ட் பண்ணேன். சரி, நீ வரையா? வா பார்த்துக்கலாம். ரிவேஸ் விட்டு போயிடலாம். சரியா? உங்கள் மேலே பார்க்கவே இல்லை. அந்த வீடு பார்த்தா எடுத்துனா அங்கிட்டு போனி. அந்த வீட்டுக்கு ஒரு ஸ்கிராப். இந்த வீட்டில் எதுவுமே இல்லை. நீ அங்கிட்டு போறியா? சரி, என்கிட்டே பார்த்து வந்துட போதாதான். கேஸ் எதுவுமே இல்லை. இந்த வீட்லேயும் எதுவுமே இல்லை. ஸ்கிராப்பு. ட்ரெயின் வரப்போகுது. வந்துருச்சு அவன் பக்கத்தில். அவன் சாவ போகிறான். ஃபுல்லான்ட்டான். ட்ரெயின்கிட்ட வருது. ட்ரெயின் அடிக்குதுடா. சரி, நான் இங்கே வச்சுருக்குறேன். உள்ளே போகிறது எங்கேயாவது அதோட முகம் இதாங்க வருது. முகம் வருதா இல்லையா? எங்கேயாவது இங்கே தான் நிற்கிது. இங்கிட்ட வருது, அங்கிட்டே வருது. நீ உள்ளே இருங்க கொஞ்ச நேரம். நீ உள்ளே இருங்க கொஞ்ச நேரம். வெளியே வராதிங்களா? ஒன்றும் வெளியே வந்துட்டு போவாதீங்களா? அது வந்துட்டு அடிச்சுட்டு போகுது. இங்கேயே தான் இருக்குது. இவன் தான்டா அதை வச்சுருப்பான். சரி, ஒரு தடவை முன்னாடியே செத்துருவேன். நீ வந்துடுவா, நான் பண்ணிட்டு போயிடலாம். ஆமாண்டா, அதான் நல்லது. இவன் அடிச்சதுன்னா பரவாயில்ல, செத்துருக்கலாம். நம்ம 2 பேர் மட்டும் போயிருக்கலாம். அவன் ட்ரெயினில் ஸ்பான் ஆயிடுவான்டா. நீ அவன் சாக மாட்டான்டா, நீ மட்டும் செத்துடா. அப்படி சொன்னேன். சரி, பார்த்தாச்சா? கொஞ்சம் முன்னாடி விட்றேன் வண்டியை. வீடெல்லாம் பார்த்தாச்சாடா? இங்கே ஒரு ஸ்கிராப் இருக்குது, யாருமே பார்க்கல. சரி, வா அங்கெல்லாம் நான் வரல. வா, தாண்டி வா. அந்த ஸ்டேஷன் தாண்டி, செக் பாயிண்ட் தாண்டி. டீம்மேட் மட்டும் வேணாம். ரன்னிங்கில் ஏறிட்டான்டா. அப்படியும் இந்த கேப்பு அவனுக்கு வந்து கேப்புடா. ட்ரெயின் இங்கே வரப்போகுது. வா வாடா. நீ ட்ரெயின் எங்கே இருக்குது? ட்ரெயின் இங்கே இருக்குது. வா. ட்ரெயின் அப்படிலாம் திரும்பல. சரி, அங்கிட்டு வருதுல்ல. வா, அவ்வளோ தூரம் போயிட்டேன். நீ இல்லை வரேன். இவன் எப்படி ஏறிடுறான்டா? அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு அங்கே வீடு இருக்குது நிறையா. தேடிட்டு கேஸ் கேன். எவ்வளோ செகண்ட் டியூரேஷனு? இதுக்கப்புறம் பின்னாடி போனால் வேஸ்ட்டு தான். இங்கே ஸ்கிராப் 2 கிடக்குது. சரி, ஒன்று தானா? பின்னாடிலாம் போகணும். இதுக்கு மேலே போனால் வேஸ்ட்டு தான். ட்ரெயின் எடுத்து உள்ளே கொண்டுருந்தான். உள்ளே நிறுத்தினேன் ட்ரெயினு. ஸ்கிராப் நம்மளுக்கு தேவையான ஸ்கிராப் இல்லை. ஸ்கிராப் தானே இது. கேஸ் ஸ்கிராப்பால் தானே அப்கிரேட் பண்ணுவானு. கேஸ் அப்கிரேட் பண்ணுறேன்.
ட்ரெயின் எழுத்துக்கு 2 போட்டேன். வண்டி எடுக்கிறேன். வண்டி எடுத்துட்டான் அவனே. அவ்வளோதானே போதும். நீ போல வெளியே அழிஞ்சிக்கிட்டே இருக்க. வந்துட போகிறான். அடிச்சுட்டா அப்புறம் இங்கேயே வீடு இருக்குது. இந்த வீடெலாம் தேடிட்டேனே. பெரிய வீடெலாம் தேடிட்டேனே. பேர் இப்படி போக மாட்டோங்க நம்ம. ஜென்ரேட்டர் பண்ணும். ஏய் ஆன் பண்ணுறா. தற்கொலை ஆன் பண்ணுறா ஜென்ரேட்டரை. அவன் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிட்டான். அவன் ஒன்று பண்ணிட்டானா. இப்போ நீ ஒன்று பண்ணிட்டேன்னா நம்ம ஜெயிக்க போகிறோம். அவ்வளோதான். சி தப்பு பண்ணுறானே. எல்லாரும் பண்ணியிருக்கோம். நம்ம தலைவர் டிடிஜி மட்டும் தூக்கம். சரி டிடிஜி டெவில் தமிழ் கேமிங் மட்டும் 2 பண்ணுறாரு. உன்னால் முடியும் தலைவா. நீ பண்ணு. உனக்கு சப்போர்ட்டாக நான் இருக்கேன். இன்னும் 2 சான்ஸ்ங்க. நான் ஒரு கடைசி அதுக்குள்ளே ஏன் போச்சு மாட்டணும். எல்லாருமே தருவாங்க கேட்குமா? அது எப்படி தெரியுது அதுக்கு? எங்கே இருந்தாலும் ஜென்ரேட்டர் நம்ம கூட டீமை தற்கொலை அடிச்சிருக்காண்டா. பண்ணியா இல்லையா? கடைசி ஜென்ரேட்டர் அவ்வளோதான். இன்னொரு போயிடலாம். கிளம்புனா போதும். வரல அது அவனை நோக்கி தானே போதும். நம்ம ஓடிடலாம். கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான். கட்சின்னு வந்தாச்சு. ஓப்பனாக இருக்குங்க பாருங்க. ட்ரெயின்லேருந்து எஸ்கேப் ஆக போகிறாங்க. நம்ம இரு தலைவா. பின்னாடியே வருங்க பாருங்க. அவ்வளோதாங்க கேம். அவ்வளோதான். செத்து போய்